உன்னோட பர்மிஷன் வேணும். எதுக்கு? இல்லை, எனக்கு உண்மையிலேயே டவுட்டு தான். பசங்களை கத்த வேணும்னு சொல்கிறேன். அனி அதையும் சத்தப்படாம இருங்க. ஒன்றும் இல்லை விஷோ, நீ தப்பாக எடுத்துக்காத. இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன், புஷ்அப்ஸ் பண்ணுறேன், வெயிட் தூக்குறேன். என்னாலே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தம்பி இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கவே முடியாது ஒத்த கையில். ஆனால் நீ குட்டியாக அழகாக இருக்க, க்யூட்டாக. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சீரியஸாக சொல்கிற விஷயம். எனக்கு எப்படி விஷயம் உனக்கு இந்த குழந்தைய வச்சு தூக்கி வச்சுட்டு ஒத்த கையில் சாப்பாடு விட்டுற? நானும் உன்னை சாதனைக்கே பார்த்துட்டேன். சீரியஸாக என்னால் முடியவே முடியல. அவனை 5 நிமிஷம் தூக்கிட்டே நிற்க முடியல. கை வலிக்குது, அப்படியே முதுகு இழுத்து பிடிக்குது. அதை விட முக்கியமாக வந்து அப்படியே அப்படியே இடுப்புலாம் வலிக்குது. நீ எப்படி ஷோ, இவன் வந்து 10 கிலோ கிட்ட இருக்கான். அவனை ஒத்த கையில் தூக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்கிற, 1 hour நிற்கிற. எப்படிமா? எப்படின்னா நான் தான் பார்த்தேன். நான் தான் அம்மான்னு அம்மா என் பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கும் போது நிஜமா ஓப்பனா சொன்னா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. கை வலிக்கும் தான். இப்ப நான் இருந்தா வச்சுக்க, நான் இருக்கிறதுனால நீ ஃப்ரீயா விட்டுற. நான் இல்லைன்னா உனக்கு அந்த அந்த அது தெரியாது. தினமும் தூக்கி தூக்கி பழகிடுங்கிறியா? பழகிடுங்கல்ல. இப்ப என்னதான் நம்ம வெளியில போனாலும் வீட்டுல இருந்தாலும் நம்ம ஐஸ்வர்க்கா பண்ண குழந்தைய பாத்துக்க அப்படின்னு நீ நினைக்கிற. அந்த அலட்சியம் தான் உன்னை அப்படி பேச வைக்குது. அலட்சியத்துக்கு சொல்ல, நான் என்ன விட்டுடு, ஃபிட்னஸ் ரிலேட்டடா சொல்றேன். நீ எப்படி உனக்கு அந்த தாங்குது? எப்படி உன ஒத்த கையில் அசால்ட்டா தூக்கி நிக்கிறேன்னு தெரியல. நைட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலிலாம் எனக்கு தான் தெரியும். வலிக்குதா? வலிக்குதாவா? அப்ப வலிக்குமா? என்னடா கேக்குற? முன்னெல்லாம் என்ன பிடிச்சி விட சொல்லுவேன், இப்பெல்லாம் சொல்லவே மாட்டேற. பிடிச்சி விட சொல்லவே மாட்டேற. நான் உனக்கு வலிக்கல அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அசால்ட்டா